நந்தி தேவரோட முக அமைப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பின மாதிரி இருக்குது. இது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவா வந்து நந்தியோட காதுல வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது நமக்கு ஒரு வேண்டுதல் இருந்தா அதை சொல்லுவோம். அதை வந்து அவர் வந்து மூலவர்கிட்ட சொல்றதுதான் ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. ஆனா இங்க எப்படின்னா, இந்த நந்தி காதுல நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நந்தி. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவரோட ஒரு காதை பாருங்க. இந்த காது மூலவரை நோக்கி மட்டும் இருக்குது. அதாவது மூலவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இவர் வந்து கேட்கிற மாதிரி, காது கொடுத்து கேட்கிற மாதிரியான ஒரு சிறப்பம்சம் கொண்ட நந்தி. அதே மாதிரி நந்தி பொதுவா பாத்தீங்கன்னா மூலவரை பார்த்த மாதிரி இருக்கும். இங்க திருமண மாதிரி இருந்தாலும் இவரோட ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா மூலவரை நேரா பார்க்க தான் செய்யுது. அதாவது ஒரு காது வந்து மூலவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கேட்குது, ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா மூலவரை நோக்கி பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு கலைநயம் மிக்க ஒரு நந்தி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நந்தி வந்து நீங்க பெரிதளவுல வேற எந்த சிவன் தலங்கள்லையுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஒரு நந்தினே சொல்லலாம்.